ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே முதல் வாசகமாக திருத்தூதரான புனித யோவான் எழுதிய முதல் திருமடலில் இருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் தான் நம்மை முதலில் அன்பு செய்தார், அதனால் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம். அதனால் கடவுளை நான் அன்பு செய்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை, தம் சொந்த சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவன் பொய்யன் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதரான யோவான் குறிப்பிடுகிறான். கடவுளிடம் பெற்றுக்கொண்ட அன்பை மற்றவருக்கு கொடுக்காமல் நான் கடவுளை அன்பு செய்கிறவன், கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வது மிகப்பெரிய பொய்யாக இருக்கும். பல வேளைகளிலே பேசுவது சிறப்பாக இருக்கும், செயல்பாடு அப்படி இருக்காது. பல வேளைகளிலே மற்றவரை அன்பு செய்வது போல ஏமாற்றுவது. காய் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பது போல நாம் அவரை அன்பு செய்வது போல நடித்து கொண்டு அன்பு செய்யாமல் அவரிடம் வேறு ஏதாவது எதிர்பார்த்து ஏமாற்றுவது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாதவர்கள் பொய்யர்கள் என்று. நாம் கடவுளுக்கு உரியவராக இருந்தால், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்தால் எல்லாரையும் அன்பு செய்வோம். ஆனால் அந்த அன்பு தகுதியுள்ளவர்களிடம் சென்றடைய வேண்டும். அதான் நற்செய்தி வாசகத்திலே பார்ப்போம். நாம் முத்தை எடுத்து பன்றிகளுக்கு முன் போடாதீர்கள், ஏனென்றால் அவருக்கு அதோடைய வேல்யூ, அதோடைய மதிப்பு தெரியாது. அதுபோல இந்த அன்பு எல்லாரிடமும் பகிரப்பட வேண்டியது. ஆனால் இந்த அன்பை நாம் பல நிலையிலே பல போல பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் அன்பு என்பது கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டது, கடவுள் நமக்கு கொடுத்த வரம். இந்த வரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம்? அன்புதான் உலகத்தினுடைய மொத்த உருவம். அது அன்னை. அந்த அன்னை தான் கடவுள், கடவுள் தான் அன்னை. அவர் தாய்மையுள்ளம் படைத்தவர். அதனால்தான் தன்னிடம் வருவர்கள் யாரும் அழிவரக்கூடாது என்று நினைத்தவர். அப்படிப்பட்ட அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது அன்பு செய்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தந்தை கடவுளிடமிருந்து ஆசி பெறுகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை நினைத்து நான் பூரிப்படைகிறேன் என்று. அந்த வார்த்தையை கேட்டு அவர் கலிலேயாவுக்கு செல்கிறார். தொழுகை கூடத்தில் சென்று அங்கே இருக்கின்ற எசாயாவுடைய சுருளட்டை எடுத்து வாசிக்கிறார். அதிலே அவருக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய பணி என்ன, இயேசு எதற்காக இந்த பூ உலகத்திற்கு வந்தார் என்பதை அவர் வாயாலே அறிக்கையிடுகிறார். எசாயாவுடைய இறை வார்த்தை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும், ஆண்டவருடைய அருள் தட்டும் ஆண்டினை அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும் அவர் அனுப்பியுள்ளார் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறியது. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறகு செய்ய போகிறார். இது பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்வையை வேறு மாதிரியாக இருந்தது. யூதர்களுக்கு மாத்திரம்தான் கடவுள் என்கின்ற அவருடைய பார்வையை இயேசு கிறிஸ்து விசாலப்படுத்தினார். அது எல்லாருக்கும் புரியாது. சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை. எது சிறை? அவர்களை பொறுத்தவரை விதவைகள், அவர்களுக்கு தனியாக வீடு இருக்கக்கூடாது, சொத்துக்கள் நிலப்புலங்கள் இருக்கக்கூடாது, பிடுங்கிக் கொள்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவற்றை மாற்றினார். விதவைகளுக்கு எல்லாம் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மறுவார். ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் யூதர்கள் தவிர மற்ற யாரும் எருசலேம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து கடவுளை சென்று விட்டார். நீ ஆலயத்திற்குள் ஏன் வர வேண்டும், கடவுளை உன்னை தேடி வருகிறேன் என்று கலிலேயா சமாரியா பகுதியில் என்று அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். இங்கே அதில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் கடவுள் நிறைவேற்றி கொண்டே வந்தார். எல்லாருக்குமான கடவுள் அவர். ஏனென்றால் அந்த கடவுள் பாகுபாடு பார்க்காதவர். கடவுள் எல்லாரிடமும் அன்பு கொண்டிருக்கிறார். அதனால்தான் அனைவரையும் பார்க்க மனிதனாக மனோர் விடுத்து மன்னர்களுக்கு வந்தார். அந்த கடவுள் நம் மத்தியில இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம் மத்தியில் இருக்கின்ற பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொண்டு வழிபடுகின்ற பொழுது
நாம் நமக்கென்று ஒரு சாஸ்திரங்களை வைத்துக் கொண்டு, நமக்கென்று ஒரு முறைகளை வைத்துக் கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்வு தவறானது. நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், இவையெல்லாம் கடவுளுக்கு முன் தூசுக்கு சமம். நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். இறந்து போனால் எல்லாம் மண்ணுக்குள் தான் போக போகிறோம். ஆடை இல்லாவிட்டால் எல்லாரும் அம்மனம் தான். எல்லாருடைய ரத்தமும் சிகப்பு தான். இது எங்கிருந்து வந்தது? இந்த சமுதாய பாகுபாடு எல்லாம் இவை முற்றிலுமாக கடவுள் ஒழிக்கவே இந்த உலகிற்கு வந்தார். அதை தான் அவருடைய வாழ்விலே நிறைவேற்றி காட்டினார். அதை தான் இந்த நற்செய்தி வாசகத்திலும் நீங்கள் கேட்டவை அனைத்தும் இன்று நிறைவேறியது என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்குரியவர்களாக இருந்தார், கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தார், உண்மை கிறிஸ்துவராக இருந்தார், நம் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொண்டிருந்தால் கடவுளுடைய வார்த்தையை உங்களதாக்குங்கள். பாகுபாடுகள் இல்லாமல், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளை என்ற மனப்பக்குவத்தில் என வாழ்வோமானால் கடவுள் என்றும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனையை சென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.